ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக சின்ன கப்பில் 1 கப் அளவு பச்சை பயிறு எடுத்துக்கலாங்க. எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். கரெக்டாக அது 3 மணி நேரம் ஊறிச்சுங்க. தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை பயிர் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வேக வைக்கும்போது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த பச்சை பயிர் மட்டும் இப்போ தனியாக எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்து லைட்டாக தெளித்து நம்ம புட்டு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. புட்டு மாவுலாம் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து ராகி மாவு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. எடுத்து இந்த மாதிரி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதோடய ஒரு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க. பச்சை மிளகாய் வந்து 2-3 சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும். நீ மசாலா பொருட்களை சேர்க்க போகிறோம், அதனால ஒரே பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க இல்லைங்களா, அந்த பச்சை பயிர் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதோடைய இப்போ நம்ம வதக்கி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை பயிறு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் தூள் எடுத்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இட்லி தட்டு எடுத்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த இட்லி தட்டு வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம புட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருக்கு.